சாதாரண மக்களுக்கு வந்து மருத்துவத்துறையில வந்து எந்த சீட்டும் கிடைக்காதுன்றது பேசுறாரு. அது அவருடைய அறியாமைக்கு தான் காமிக்கிறது. ஏன்னா அந்த அவரை கொடுத்த அந்த ஃபங்க்ஷன்லயே ஒரு அம்மா பேசிட்டு போயிட்டாங்க, எங்களுக்கு நீட்டு தேவை அப்படின்னு சொல்லிட்டு. விஜயோட அப்பாவே வந்து ஒரு தடவை இதை பத்தி பேசியிருக்காரு. அவர் கூட இருக்கிற ஒரு புசி ஆனந்த் அப்படிங்கிற ஒருத்தர் இன்னும் 2 பேர்லாம் பார்த்துட்டு தவறான ஆட்கள் வந்து வழி நடத்துறாங்கன்னு ரொம்ப கவலைப்பட்டு பேசினார் இதை பத்தி. ஆனா இந்த நீட்டை எடுத்துட்டு அடுத்து என்ன பண்றது? இவங்க சொல்ற மாதிரி +2 மார்க்கை வச்சு போகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, பழையபடிக்கு வந்து எல்லா குழந்தைகளும் வந்து பல லட்சம் ரூபாய் கொடுத்துதான் இந்த மருத்துவராக முடியும். அந்த மேயருக்கு, மதுரை மேயருக்கு கொடுத்திருக்காங்க. இவருக்கு திரு கருணாநிதி அவர்களுக்கு செங்கோல் வந்து கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே ஒரு அடையாளம் தானே. நீங்க இந்த மாதிரி ஆட்சி செய்யணும் என்பதற்காக கொடுக்கப்படும் அடையாளம். அப்ப எல்லாம் வாயே திறக்காம இன்னைக்கு வந்து பாராளுமன்றத்தில் தமிழர்களின் அடையாளமாக போய் இருக்கும் செங்கோலை பற்றி அசிங்கமாக அவதூறு செய்யும் இவர் வந்து எப்படி தமிழராக இருக்க முடியும்? ஆனா இந்த அந்த புறத்துல அடிமையா வைக்கிற பழக்கம் எல்லாம் நமக்கு கிடையவே கிடையாது. அதெல்லாம் வந்து வேறு சில பேருக்கு தான் அந்த உண்டு. அயல் நாட்டிலும் அந்நிய மதத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்த பழக்கம் இருக்கு. நம்ம ஊர்ல அந்த பழக்கமே கிடையாது. இவர் எப்படி திருப்பி கொண்டு வந்து அந்த புறத்தில் அடிமையாக வச்சதுக்கும் இந்த செங்கோலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இன்னொரு இந்த கம்யூனிசவாதிகள் எழுதும் வரலாற்றை நாம் நம்பவே மாட்டோம். இவர்கள் ஏகப்பட்ட கதைகள் இந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்க. பல கதைகளை புரட்டி போட்டிருக்காங்க, திருட்டுத்தனமா எழுதியிருக்கிறாங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மோட இணைஞ்சிருக்க ஒரு அரசியல் விமர்சகர் ராதா தேவன். மேடம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கேன். நீங்க தொடர்ச்சியா அரசியல் நடக்கக்கூடிய எல்லா தோல்வியுமே நீங்க பாத்துட்டு வரீங்க நான் நினைக்கிறேன். நடிகர் விஜய் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சுமே தாவேகா அப்படிங்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சு போன வருடமும் இந்த வருடமும் மாணவர்களுக்கு பரிசு தொகை இந்த மாதிரி, அதாவது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு வெற்றி அடைந்தவர்களுக்கு எல்லாத்துக்குமே முதல் 3 இடம் வெற்றி அடைந்தவர்களுக்கு பரிசு தொகை, பரிசு இது மாதிரிலாம் கொடுத்துட்டு வர்றாரு. இந்த வருஷமும் அதே மாதிரி கொடுத்திருக்காரு. இந்த வருஷம் அந்த கொடுக்கும் போது அதுல வந்து பேசினது நீட் எதிர்ப்பு அரசியலை கையில எடுத்திருக்காரு மேடம். இதை வந்து நீங்க எப்படி மேடம் பாக்குறீங்க? இந்த நீட் எதிர்ப்பு அரசியல் அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கு அது உதவும் நினைக்கிறீங்களா? எப்படி உதவும்னு நினைச்சுதான் அவர் பேசுறாரு நீட் எதிர்ப்ப. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீட் எதிர்ப்பு என்பது அனைத்து கட்சிகளும், பாஜகவை தவிர அனைத்து கட்சிகளுமே எடுத்திருக்காங்க அத நீட் எதிர்ப்ப. இப்ப அதே இதுலதான் வந்து இவர் விஜயும் வந்து சேர்ந்திருக்காரு. விஜயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் அரசியல் பண்றதுக்காக இப்ப அவருடைய என்ன சொல்றது சினிமா வாழ்க்கைக்கு அடுத்து வந்து ஒரு அரசியல் வாழ்க்கையை துவங்கலான்ற மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு. அப்படியும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி யாரோ அவருக்கு பின்னாடி இருந்து அவரை இயக்குறது மாதிரியும் தெரியுது. இவ்வளவு நாளா இதை பத்தி எதுவுமே பேசாம திடீர்னு அவர் அரசியலுக்குள்ள வந்திருக்காரு. அவர் கூட இருக்கிற சில பேர் பாத்தீங்கன்னா கூட வந்து சந்தேகத்துக்கு இடமான வகையில தான் இருக்கிறாங்க. விஜயோட அப்பாவே வந்து ஒரு தடவை இதை பத்தி பேசியிருக்காரு. அவர் கூட இருக்கிற ஒரு புசி ஆனந்த் அப்படிங்கிற ஒருத்தர் இன்னும் 2 பேர்லாம் பார்த்துட்டு தவறான ஆட்கள் வந்து வழி நடத்துறாங்கன்னு ரொம்ப கவலைப்பட்டு பேசினார் இதை பத்தி. விஜயை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவர் எதுக்காக அரசியல்ல வந்திருக்காருன்னு கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏதோ இருக்கிற காசை வந்து இங்க செலவு பண்றதுக்கு வந்திருக்காரா இல்ல எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியல. சரி, அவரு குழந்தைகளுக்காக இல்ல இந்த பள்ளி சிறுவர்களுக்காக, சிறுவர் சிறுமிகளுக்காக நிறைய விஷயங்கள் செய்யறான்னு சந்தோஷம், ஒரு சோசியல் சர்வீஸா செய்யறான்னு விட்டுடலாம். ஆனா அதுக்கப்புறம் அவரு சொன்ன வார்த்தைகள் தான் சரியில்லை. நீட்டை எதிர்த்து பேசுறாரு. நீட் வந்து சாதாரண மக்களுக்கு வந்து மருத்துவத்துறையில வந்து எந்த சீட்டும் கிடைக்காதுன்றது பேசுறாரு. அது அவருடைய அறியாமைக்கு தான் காமிக்கிறது. ஏன்னா அந்த அவரை கொடுத்த அந்த ஃபங்க்ஷன்லயே ஒரு அம்மா பேசிட்டு போயிட்டாங்க, எங்களுக்கு நீட்டு தேவை அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பெண்ணும் வந்து அதை நீட்டு தேவைன்றத சொல்லிட்டு போயிருக்காங்க. இவருக்கு வந்து இந்த நீட்டோட வரலாறு தெரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீட்டு கொண்டு வந்தது காங்கிரஸ், அதற்காக வாதாடியதும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நளினி சிதம்பரம் அவர்கள் தான், சிதம்பரத்தின் மனைவி. அது வந்து இப்ப உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பாயிடுச்சு. இனிமே அதை எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும். அதுல சில குளறுபடிகள் இருந்தால் அதை சரி செய்வாங்களே தவிர நீட்டை எடுப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்றது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்.
சோ அப்படியே அவங்க வந்து நீட்டுக்கு எதிராக இவங்க ஏதாவது கொண்டு வர முயற்சி செய்தால் அது அவங்க வந்து போய் கோர்ட்ல தான் போய் பார்க்கணுமே தவிர, பெட்டிஷன் போட்டு பார்க்கணுமே தவிர, ரோடுகள்ல வந்தோ இல்ல பொதுவெளிகள்ல பேசியோ அதை மாத்துறதுக்கான வாய்ப்பு 0% தான் இருக்கு. அது திமுகவுக்கு நல்லா தெரியும். விஜய்க்கு அதை பத்தி தெரியுமா என்பது எனக்கு தெரியவில்லை. தேவையில்லாம அதை நீட்டை பத்தி பேசி அவரு குழந்தைகளின் எதிர்காலத்தை தான் பாழாக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பல குழந்தைகள் வந்து குளறுபடிகள் வந்து இந்த தேர்வுல மட்டும் இல்ல, நிறைய தேர்வுகள்ல இருக்கு. இப்ப நம்ம ஊர்ல நடந்த உங்களுக்கு ஆசிரியர் தேர்வுலையும் நடந்தது குளறுபடிகள், டிஎன்பிஎஸ்சில வந்து நடந்துச்சு. அப்புறம் இப்போ பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் பேருக்கு வந்து அந்த வெஸ்ட் பெங்கால்ல தேர்வு நடந்தது இல்லையா, அதை ஃபுல்லா வந்து கேன்சல் பண்ணாங்க. சோ அங்கங்க நடந்துட்டு தான் இருக்கு. ஏதாவது ஒரு வகையில ஏதோ ஒரு ஊழலும் ஒரு குற்றச்சாட்டும் இல்ல ஒரு தவறான போக்கும் நடந்துட்டு இருக்கு. அது நீட்ல நடந்ததாக சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும் அது மிகவும் என்ன சொல்றது, ஒரு கடுமையான ஒரு தேர்வு நடத்தும் ஒரு கம்பெனியாக தான் நான் பார்க்கிறேன், ஒரு ஏஜென்சியாக தான் பார்க்கிறேன். ஆனா அந்த இடத்துல இருந்து தேர்வுக்கான வினாத்தாள் வந்து வெளியே போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது அங்க இருந்து எங்க டெஸ்ட் எடுக்கிறாங்களோ அந்த சென்டருக்கு போற வழியில தான் வந்து இந்த பிரச்சனையா இருக்கு. அதுக்கு அரெஸ்டும் பண்ணிட்டாங்க. நீங்க ஜார்க்கண்ட்ல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, பீகார்ல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, பல இந்த ட்ரைனிங் சென்டர் வச்சிருக்கவங்கள அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து பீகார் லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள் குடும்பம் கூட இதுல வந்து சம்மந்தப்பட்டிருக்கதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இதை எப்படி சரி பண்ணணுமோ அதை சரி பண்ணி நீட்டை வந்து எழுத வைக்க வேணும். ஆனா இந்த நீட்டை எடுத்துட்டு அடுத்து என்ன பண்றது? இவங்க சொல்ற மாதிரி +2 மார்க்கை வச்சு போகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா பழையபடிக்கு வந்து எல்லா குழந்தைகளும் வந்து பல லட்சம் ரூபாய் கொடுத்துதான் இந்த இது மருத்துவராக முடியும். எனக்கு தெரிந்து சில அதாவது ஏழ்மையான நிலையில் உள்ள மாணவர்கள் வந்து நீட் எழுதிதான் போயிருக்காங்க. நீட்ல இன்னொரு விஷயம், நீங்க +2 எழுதிட்டு அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு கூட நீட்டுக்கு போலாம், 10 வருஷம் கூட கழிச்சு போலாம். ஏன்னா நீங்க தேர்வு எழுதிதான் போக போறீங்க, உங்க +2 மார்க்கை வச்சு கிடையாது. சோ அந்த முதல் தடவை போக முடியாத மாணவன் பல முறை வந்து முயற்சி செய்து போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீட்ல உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு 7% வந்து உண்டு, அவங்க போகலாம். இதுல வந்து ஒதுக்கீடு இருக்கு. அந்த மாதிரி நிறைய குழந்தைகள் வந்து நீட் தேர்வு மூலமாக ஒரு மருத்துவர் ஆவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்போது பேசுனது மிக தவறான ஒரு முன்னுதாரணமாக பாக்குறேன். அது போக என்னன்னா, அவங்க திமுக எடுத்த அந்த ஒரு நிலைப்பாடையே இவரும் எடுக்கிறார். அப்படின்னா இவர் திமுகவோட இன்னொரு அணியா, இல்ல திமுகவுடன் கூட்டணி உள்ளவரா, இல்ல திமுக இவரை இயக்குகிறதா அப்படின்னா நிறைய கேள்விகள் நமக்கு வருது. சரி, ஓகே. அதே மாதிரி இப்போ வந்து தமிழகத்துல நீங்க சொல்லும் போதே சொன்னீங்க பல கட்சிகள் வந்து நீட் எதிர்ப்பை கையில் எடுத்திருக்காங்க, இன்க்ளூடிங் திமுக ஆளுங்கட்சியான திமுகவும் அதை நாடாளுமன்றத்துல வந்து பதவி பிரமாணம் பண்ணும்போது அதை பேசியிருந்தாங்க. இது மாதிரி சூழ்நிலையில விஜய் அவர்களுமே இதை பேசியிருக்காங்க. இப்ப விஜய் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப கமல் கட்சி மாதிரி கரைஞ்சு போய் வேற ஏதாவது ஒரு கட்சி கூட ஐக்கியம் ஆயிருமா, இல்ல விஜய் கட்சிக்குன்னு மிகப்பெரிய ஒரு உருவாக்கமாகி தமிழகத்துல 3வது கட்சியா உருவாகி கிட்டத்தட்ட ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு விஜய் கட்சிக்கான ஒரு வாய்ப்பு இருக்காங்க? வாய்ப்புகள் கம்மியா இருக்கிற மாதிரிதான் நான் பாக்குறேன் விஜயை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்ப நிறைய நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க. நடிகர் திலகத்தில் ஆரம்பித்து நீங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் கட்சி ஆரம்பிச்சாங்க. இப்ப வந்து மக்கள் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுன்றது வந்து அவர் ஏற்கனவே ஒரு திராவிட கட்சியில இருந்து வெளியில வந்து அதற்கப்புறம் ஆரம்பிச்ச ஒரு சூழ்நிலை இருந்தது அப்ப. அதனால வந்து நிறைய பேர் எம்ஜிஆர் ஒரு பெரிய முகம் இருந்தது. ஆரம்பத்துல இருந்தே அவர் வந்து சினிமால நடிச்சாலும் ஒரு கட்சிக்கு ஒரு கழகத்திற்கு வேலை பார்த்தவர். அப்புறம் அதுல ஏற்பட்ட பிரச்சனையினால அவர் வெளியே வந்து அங்க இருக்கிற தொண்டர்களோட வந்து அது போக வந்து பாத்தீங்கன்னா அவங்க நிறைய ஆளுமைகளை நீங்க பார்க்க முடியும். ஆல்ரெடி அந்த கழகத்துல வந்து சம்பந்தப்பட்ட நிறைய பேர் அவர் கூட சேர்ந்து வெளியில வந்ததுனால அவருக்கு அது வந்து ஒரு ஈஸியான ஒரு இதா இருந்துச்சு. இல்ல வந்து ஒரு கடுமையான அதுவும் அவரோட வயசும் நீங்க பாக்கணும். அவர் எப்ப வெளியில வந்தாரு, எப்ப முதலமைச்சர் ஆனாரு அப்படின்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற விஜயோட வயசெல்லாம் கிடையாது. அதெல்லாம் தாண்டி அவர் வந்து ஒரு 60 வயசு ஆகும் போதுதான் இதெல்லாம் நடந்தது. அவருக்கு 60 வயசுக்கு மேலதான் இதெல்லாம் நடந்தது. ஒரு பல காலம் ஒரு கழகத்தின் தொடர்போடு பல வேலைகள் செய்திருக்கிறார். விஜய்க்கு அப்படி கிடையாது. இப்ப அவர் கூட யாருமே கிடையாது. அவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் நமக்கு யாருன்னு கூட தெரியாது. பெரிய முகங்கள் எதுவும் கிடையாது. இன்னொன்னு வந்து திடீர்னு வந்து அரசியல்ல வர்றார். இவ்வளவு நாளா வந்து அவர் சினிமால நடிச்சிட்டு இருந்தவர் திடீர்னு ஒரு அரசியல்ல வந்து முன்னெடுப்பு வைக்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஜெயிப்பதற்கு
வாய்ப்புகள் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் கம்மியாகத்தான் இருக்குது. அது போக இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, இங்க சீமான் என்பவர் ஏற்கனவே ஒருத்தர் இருக்க சினிமால வந்துட்டு சீமான் என்னும் ஒருத்தர் வந்து கட்சி நடத்திட்டு இருக்கிறார். திமுகவா இருக்கட்டும் அதிமுக இரு பெரும் கட்சிகள் வந்து தமிழ்நாட்டுல வேற நடிகர்கள் யாரையும் வரவிட மாட்டாங்க. அதற்கு மிகப்பெரிய உதாரணம் விஜயகாந்த் அவர்கள். அவரை விட ஒரு பெரிய ஆளுமையை நீங்க பார்க்க முடியாது. அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவராக உட்கார்ற அளவுக்கு அவர் போனார். ஆனா அடுத்து என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். அவ்வளவு பெரிய ஆளா விஜய் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. அந்த மாதிரி பெரிய ஆளெல்லாம் கிடையாது. இவர் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். அந்த நோக்கம் என்ன என்பது எனக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒரு நோக்கம் இவர் பின்னாடி ஒரு சக்தி இயக்குகிறது என்பது மட்டும் நல்லா தெளிவா தெரியுது. இவர் வேணும்னா கொஞ்ச நாள் இருப்பாரு, அதற்கப்புறம் இவரும் காணாமல் தான் போவார். ஆனா இவர் பின்னாடி வந்து இளைஞர்கள் வந்து போனாங்கன்னா அதை விட மிக மோசமான ஒரு உதாரணம் வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டின் அரசியலை பொறுத்த வரைக்கும் எப்ப பார்த்தாலும் நடிகர்கள் தான் வந்து முடிவு செய்கிறார்கள். சினிமா துறை தான் முடிவு செய்யுது. ஏன்னா விஜய் விட்டா வேற ஆளே கிடையாது. அங்க படிச்சவங்க பண்பானவர்கள் தமிழர்கள் யாருமே தமிழ்நாட்டுல கிடையாது. ஏன் இப்படி ஒரு நம்ம தமிழர்களுக்கு இப்படி ஒரு புத்தி போகுதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. இந்த மாதிரி நடிகர்களின் பின்னால் செல்வது அவருக்குன்னு அவர் என்ன இந்த தமிழ் சமுதாயத்திற்கு என்ன செஞ்சிருக்கிறார், அவருடைய குவாலிபிகேஷன் என்ன, அவருடைய பங்களிப்பு என்ன, தமிழ் சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு எத்தனை போராட்டங்களில் பங்கெடுத்திருக்கிறார், எத்தனை பேருக்கு உதவி செய்திருக்கிறார், எவ்வளவு பெரிய திட்டங்களை நாங்க நிறைவேற்றி இருக்கிறார், இதெல்லாமே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சினிமா என்பதை தவிர்த்து அவரை நீங்க வந்து ஒரு எடை போடணும்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பூஜ்ஜியம் இருக்கு. அந்த பூஜ்ஜியத்தை வச்சுட்டு இவங்க வந்து ஒரு பெரிய அரசியல்வாதியாக அவரை காண்பிக்க நினைப்பது ரொம்ப என்ன சொல்றது, ஒரு முட்டாள்தனமா தெரியுது எனக்கு. விஜய் அரசியல் பத்தி ஒரு தூரம் நம்ம பேசிருக்கோம், தெளிவா பேசிருக்கோம். அவருக்கு அடுத்து வந்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துல வந்து சு வெங்கடேசன், மதுரை எம்பி சு வெங்கடேசன் வந்து செங்கோல் பத்தி பேசியிருந்தாரு. செங்கோல் வந்து பெண்களை வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்கு, பல மன்னர்கள் வந்து அந்த புறத்துல பல பெண்களை அடிமையா வச்சிருக்கிறது காரணமே இந்த செங்கோல் தான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இது வந்து நீங்க ஒரு பெண்ணை எப்படி பாக்குறீங்க? முதல்ல வந்து வெங்கடேசன் அவர்களுக்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க எங்களுடைய தமிழ் மன்னர்களை வந்து இழிவுபடுத்தியதை நாங்க வந்து ஏத்துக்கவே முடியாது. செங்கோல் என்பது உங்களுக்கு வந்து அது செம்மையான கோல், ஒரு நீதி வலுவாத ஆட்சியை தருவதற்கு ஒரு அடையாளமாக மன்னர்களிடம், அதுவும் தமிழ் மன்னர்களிடம் கொடுக்கப்பட்டது. இதுதான். அது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த செங்கோலை பொறுத்த வரைக்கும் யார் கொண்டு போய் கொடுத்தாங்க பாராளுமன்றத்தில் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்மீக தலைவர்கள், மடாதிபதிகள், அவங்க போய் தான் கொடுத்து அதை உங்களுக்கு ஒரு பூஜை செய்து அதை வந்து பாராளுமன்றத்தில் இதே மடிக்கிறதுக்கு மன்னிக்கணும். ஆன்மீக தலைவர்கள், ஆன்மீக மடாதிபதிகள் அவங்க கொண்டு போய் கொடுத்தனால இப்ப பெரிய சர்ச்சையா உருவாகிறதுக்கு காரணமே அவங்க எல்லாம் கொண்டு போய் கொடுத்ததுனாலதான் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விக்குறியாகுது. மேம் இப்ப நம்மளுடைய மடாதிபதிகள் தமிழர்களின் அடையாளம் தானே. நீங்க ஆதீனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதீனங்கள் யாரு? நம்மளுடைய வந்து அவங்க ஒண்ணும் வந்து பிராமின்ஸ் கிடையாது. இவங்க சொல்ற இந்த பார்ப்பன கூட்டம் எல்லாம் கிடையாது. அதற்கப்புறம் இடைநிலை ஜாதியை சேர்ந்தவர்கள் தானே அவங்க. நமக்குன்னு ஒரு ஆன்மீகம் இங்க சைவ சித்தாந்தம் தமிழ்நாட்டுல இருக்குல்ல, அதை வந்து இவர்கள் தானே வந்து கட்டி காத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா இந்த மடாதிபதிகள், இவங்க சைவ மடாதிபதிகள் தான் வந்து இந்த அரசுக்கு பல உதவிகளை செய்திருக்கிறார்கள். நிறைய இடங்களை நீங்க போய் இதுல பாத்தீங்கன்னா தர்மபுரி ஆதீனம் அங்க போய் பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்காததே கிடையாது. அந்த இடத்துல வந்து பஸ் ஸ்டாண்ட் கட்டுறதுல இருந்து எல்லா இடங்களையும் கொடுத்தாங்க. அதே நீங்க வந்து மதுரை ஆதீனம் பாத்தீங்கன்னா இந்த அரசுக்காக நிறைய உதவிகளை செய்திருக்கிறார்கள், கொடுத்திருக்கிறார்கள். இப்ப இத நீங்க வந்து அதாவது இந்து இல்லாட்டி சைவ மடாதிபதிகள் போனதுனால, ஆதீனங்கள் போனதுனால நீங்க குறை சொல்றீங்க. இங்க வந்து நமக்கு சர்ச் இருக்கு, உங்களுக்கு வந்து மசூதிகள் இருக்கு, அது போக வந்து மடாதிபதிகளும் இருக்கிறாங்க. இந்த செங்கோலை பொறுத்த வரைக்கும் அது வந்து எதை குறிக்குதுன்னா ஆட்சியை பற்றி மட்டும்தான் குறிக்கிறது. அது தமிழ் மண்ணில் இருந்த மன்னர்களுக்கான ஒரு குறியீடாகத்தான் நாம் பார்க்க முடியும். நாம பிற மதங்களை இதுல கொண்டு வந்து சேர்க்கவே முடியாது. ஏன்னா அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் பிறந்த மதங்கள் அல்ல. நம்ம சைவ சமயம் தமிழ்நாட்டில் பிறந்தது. இன்றைக்கு வந்து நமக்கு திருக்குறள்ல ஆரம்பிச்சு நீங்க எந்த வந்து நூல்களை எடுத்தாலும் சரி, புராண இதிகாசங்களை எடுத்தாலும் சரி, ஆழ்வார்கள் இல்ல நீங்க நாயன்மார்கள் எடுத்தாலும் சரி, எல்லாருமே நம் தமிழ் மண்ணின் அடையாளம் தானே. அதை எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? அப்ப இந்த கோல் செங்கோலை சொல்லும் போது அதை நாம் பெருமையாகத்தான் பார்க்கிறோம். ஒரு மன்னருக்கு இருக்கக்கூடிய ஒரு மாட்சிமை என்ன என்பதை குறிப்பது. நம்ம வந்து ஒண்ணுமே இல்லை. நம்ம கடையேழு வள்ளல்களை சொல்லும் போது அந்த கடையேழு வள்ளல்களும் வந்து நீதி தவறாமல் ஆட்சி செய்தார்கள் என்பதுதான் நம்மளுடைய பெருமை இல்லையா? அதுலயும் நம்ம வந்து இந்த கோல் பத்தி தான் நம்ம பேசுறோம். அதை ரெப்ரசன்ட் பண்ற ஒரு விஷயத்த வந்து
இவர் யார்? வெங்கடேசன், ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒரு எம்பி. நம்ம வந்து மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனா இவர் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் அசிங்கமான வார்த்தைகள். மன்னர்களுக்கு அந்த புறத்தில் அவ்வளவு பேர் இருந்தாங்க, இவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு சொல்றாரு. இதே செங்கோலை இவரும் கொடுத்திருக்காரு. அந்த மேயருக்கு, மதுரை மேயருக்கு கொடுத்திருக்காங்க. இவருக்கு திரு கருணாநிதி அவர்களுக்கு செங்கோல் வந்து கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே ஒரு அடையாளம் தானே. நீங்க இந்த மாதிரி ஆட்சி செய்யணும் என்பதற்காக கொடுக்கப்படும் அடையாளம். அப்ப எல்லாம் வாயே திறக்காம இன்னைக்கு வந்து பாராளுமன்றத்தில் தமிழர்களின் அடையாளமாக போய் இருக்கும் செங்கோலை பற்றி அசிங்கமாக அவதூறு செய்யும் இவர் வந்து எப்படி தமிழராக இருக்க முடியும்? இவர் எப்படி தமிழ் மண்ணில் பிறந்தவராக இருக்க முடியும்? பெண்கள் வந்து அந்த புறத்துல வச்சிருந்தாங்கன்னு இவர் ஏதாவது ஒரு சாட்சி கொடுக்க சொல்லுங்க. தமிழ் மன்னர்கள் வந்து ஏகப்பட்ட பெண்களை கொண்டு போய் அடிமையாக வைத்தனர். அது தமிழ் மண்ணின் மரபே அல்ல. இருந்தாங்க, ஒண்ணுக்கு மேல மனைவிகள் எல்லாம் இருந்தாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஏன் இவர் இன்றைக்கு வந்து யாரு கூட வந்து கூட்டணி வச்சிருக்காரோ அந்த கட்சி தலைவர் கூட வச்சிருந்தார், ஒண்ணுக்கு மேற்பட்ட மனைவிகளை வைத்திருந்தார். அந்த காலத்தில் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள் இருந்தார்கள், இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. ஆனா இந்த அந்த புறத்தில் அடிமையா வைக்கிற பழக்கம் எல்லாம் நமக்கு கிடையவே கிடையாது. அதெல்லாம் வந்து வேறு சில பேருக்கு தான் அந்த உண்டு. அயல் நாட்டிலும் அந்நிய மதத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்த பழக்கம் இருக்கு. நம்ம ஊர்ல அந்த பழக்கமே கிடையாது. இவர் எப்படி திருப்பி கொண்டு வந்து அந்த புறத்தில் அடிமையாக வச்சதுக்கும் இந்த செங்கோலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எனக்கு அதுவே புரியல. ஒரு பாண்டிய மன்னன் வந்து நீதி வழுவாமல் இருந்து செத்தான், நீதி கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு கண்ணகி கேள்வி கேட்ட உடனே அதே மாதிரி தேர்காலில் தன் மகனை இட்டு கொன்றான் ஒரு மன்னன். அது இந்த மாதிரி வந்து மன்னர்கள் இருந்த பூமி இது தமிழ் மண். அப்ப தமிழ் மண்ணில் இருக்கும் மன்னர்களை பற்றி அவதூறாக பேசுவதை இந்த தமிழ் மண்ணில் இருக்கும் தமிழர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்கன்னா நம்ம என்ன சொல்றது? இவருக்கு ஓட்டு போட்டு நம்ம ஜெயிக்க வச்சது நம்மளை பத்தி இழிவாக பேசுவதற்கல்ல. இப்ப நம்ம ஊருக்கு ஏதாவது நல்லது நடக்கணும், இவர் மதுரை எம்பினா மதுரைக்கு ஏதாவது நல்லது செய்வாரு அப்படின்னு சொல்லிதான் அனுப்பி வைக்கிறோம். மதுரையில என்ன வசதி செய்திருக்காங்க? மதுரையில என்ன முன்னேற்றம் இருக்கு? ரோடுகள் ஏதாவது சரியா இருக்கா? ஹாஸ்பிட்டல் இருக்கா? இல்ல உங்களுக்கு வந்து ஏதாவது இண்டஸ்ட்ரீஸ், தொழிற்சாலைகள், கம்பெனிகள் ஏதாவது வந்திருக்கா? வேலை வாய்ப்புகள் எவ்வளவு தூரம் இருக்கு? ஒண்ணுமே இல்ல, எல்லாமே ஜீரோ. மதுரை இன்று வரைக்கும் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படியேதான் இன்னமும் இருக்கு. என்ன முன்னேற்றமும் இல்லை. அதுக்காக இவர் போய் அங்க குரல் கொடுத்திருந்தாலும் எங்களுக்கு இந்த மாதிரி இதை செஞ்சு கொடுங்க, அதை செஞ்சு கொடுங்க, இதை கொண்டு வாங்க அப்படின்னு இவர் போய் வந்து பாராளுமன்றத்துல பேசி இருந்தால் இவரை பாராட்டலாம். இன்னும் சொல்லப்போனா இவர் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்னு சொல்லிக்கிறார். ஆனா எவ்வளவு தொழிற்சாலைகள் வந்து இங்க மூடப்பட்டிருக்கு. எந்த தொழிற்சாலை இருக்கு மதுரையில? அது போக வந்து பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்தில் கூட வந்து பள்ளி ஆசிரியர்களும் சரி, இல்ல வந்து அரசு வேலையில் இருப்பவர்களும் போக்குவரத்து துறையில இருந்து எல்லாரும் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவர்களுக்கு வேண்டிய அந்த ஓய்வூதியத்துல பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன்ல பிரச்சனை இருக்கு, அவர்களுக்கு சம்பளத்துல பிரச்சனை இருக்கு. ஏதாவது ஒரு இடத்துல இந்த கம்யூனிஸ்ட் கட்சி போய் குரல் கொடுத்திருக்கா? இல்ல வெங்கடேசன் அவர்கள் போய் குரல் கொடுத்திருக்காரா? இவர் இங்க திமுக கட்சிக்காரர் மாதிரி திமுகவுக்காக வந்து துதி பாடிக்கிட்டு அவங்கள வந்து போற்றி பேசிக்கிட்டு இவர் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. மதுரை மக்கள் தான் இதை நினைத்து வருத்தப்படணும். இப்படி ஒரு பாராளுமன்றத்துக்கு இப்படி ஒரு எம்பி அனுப்பிச்சு அவங்களுக்கு இன்னொரு 5 வருஷம் வேஸ்டா தான் போக போகுது. எந்த முன்னேற்றமும் இங்க வர்ற மாதிரி எனக்கு ஒண்ணும் தெரியல. இதனால் வந்து பாதிக்கப்பட போது மக்களே தவிர இவர் பேசுவது ஒரு பெண்ணாக, அதுவும் ஒரு தமிழ் பெண்ணாக நான் கண்டனம் தெரிவிக்கிறேன். இவர் வந்து பெண்களையும் கொச்சைப்படுத்தியிருக்கிறார், தமிழ் மன்னர்களையும் கொச்சைப்படுத்தியிருக்கிறார், நம் முன்னோர்களையும் கொச்சைப்படுத்தியிருக்கிறார், நம் பாரம்பரியம், கலாச்சாரம் எல்லாத்தையும் அசிங்கப்படுத்தியிருக்கிறார். இவரை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கண்டித்து வைக்காவிட்டால் அது அவங்களுக்கு தான் வந்து பிரச்சனையா போகுது. ஏற்கனவே எத்தனை எம்பி இங்க ஜெயிச்சிருக்காங்க? மொத்தம் இந்தியாவை சேர்த்து 4 கம்யூனிஸ்ட்காரங்க தான். இந்த இதுவும் புடுங்கிட்டு தான் போக போகுது. இவர்கள் வாய் கொழுப்பிற்கு அளவே இல்லாமல் இருக்கிறது. சரி, ஓகே மேம். கு வெங்கடேசன் அவர்கள் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கிய ஒரு எழுத்தாளர். அவர் எழுத்தாளர் அப்படிங்கிறது தாண்டி வரலாற்று எழுத்தாளர். அவர் வந்து கந்தங்கோட்டம், வேள்பாரி, இது மாதிரியான வரலாற்று சிறப்புமிக்க பல புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு. அந்த வரலாற்று சிறப்புமிக்க புத்தகம் எழுதிய அவருக்கே இது மாதிரி வரலாறு தெரியல அப்படிங்கிறது நீங்க சொல்றது ஒரு கேளிக்கையா இல்லை? வேள்பாரி நாவலை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலயே நம்ம மன்னர்களை கேவலமாகத்தான் பேசியிருக்கிறார். தமிழ் மன்னர்களை கேவலமாகவும் தெலுங்கு தேசத்தை சேர்ந்த மன்னர்களையும் உயர்த்தியும் தான் பேசியிருக்கிறார் அவர் அந்த புத்தகத்தில். அந்த புத்தகத்துல வந்து அவர் என்னமோ தமிழ்நாட்டு மன்னர்கள் தான் எல்லாமே கேவலமானவங்க, எதுவுமே செய்யல, வெளியில இருந்து வந்த தெலுங்கு மன்னர்கள் தான் வந்து இங்க எல்லாத்தையும் நிலைநாட்டின மாதிரி தான் வேள்பாரியிலையும் எழுதியிருக்கிறார். இவர் வந்து ஒரு தலைபட்சமாகத்தான் செயல்படுகிறார் என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை. இன்னொன்னு கம்யூனிஸ்ட் வரலாறு நீங்க சொல்லிட்டீங்களே, இவர் வரலாற்று நாவல்கள், கதைகள் தான் எழுதுறாரு. இவர் ஒன்னும் வரலாற்று எவிடன்ஸை கொண்டு வந்து இங்க வந்து யார்கிட்டையும் கொண்டு வந்து கொடுக்கல. வரலாற்றை பற்றியும் எழுதல. இவர் வரலாற்று ஆராய்ச்சியாளர் அல்ல.
அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். வரலாற்றுக்கான கதைகள் எழுதுறாருன்னு வேணா சொல்லலாம், அங்கங்க ஏதாவது எடுத்துட்டு வந்து ஏதாவது. இன்னொரு இந்த கம்யூனிசவாதிகள் எழுதும் வரலாற்றை நாம் நம்பவே மாட்டோம். இவர்கள் ஏகப்பட்ட கதைகள் இந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்க, பல கதைகளை புரட்டி போட்டிருக்காங்க, திருட்டுத்தனமா எழுதியிருக்கிறாங்க. நான் அதுல மருதுபாண்டியர் வரலாறுலே வந்து இவங்க நுழைத்த குயிலி என்னும் கதாபாத்திரத்தை பற்றி நன்றாகவே தெரியும். இதே கம்யூனிஸ்ட் ஜீவபாரதி என்னும் கம்யூனிஸ்ட் தோழர் தான் வந்து ஒரு கதையை எழுதி அதுல வந்து உள்ள சொருகி விட்டார். அந்த மாதிரி இவர்கள் வரலாற்றை திணிப்பதற்காக வந்தவங்க தான் இவங்க. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட் வரலாறு தான். ரஷ்யாவில இருக்கிறவங்க லெனின், மார்க்சிசம் இவங்களை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே தவிர தமிழ் மன்னர்களை பற்றி எல்லாம் இவர்களுக்கு எதுவுமே தெரியாது. இவர்கள் நோக்கம் தமிழர்களை அசிங்கப்படுத்துவது, அவர்கள் வரலாற்றை திரித்து சொல்வது. அவர்கள் சொல்லும் விஷயங்களிலெல்லாம் ஒரு என்ன பண்ணுவாங்க, ஒரு தலித்தியம், ஒரு லெப்டிஸ்ட் ஐடியாவை கொண்டு வந்து உள்ள நுழைச்சிருவாங்க. மன்னர்கள் எல்லாம் தமிழ் கேவலமானவங்க, தமிழ் மன்னர்கள்லாம். ஆனா ஏதோ வெளியில இருந்து வந்தவங்க இல்ல தலித் சேர்ந்த யாரோ ஒருத்தவங்களோ உள்ள கொண்டு வந்துச்சு அந்த கதையவே வந்து மொத்தமா மாத்திடுவாங்க. அதாவது உண்மையை வந்து கதையாக மாற்றும் ஒரு கலையை அறிந்தவர்கள் இந்த மார்க்சிஸ்ட் ஆளுங்க, இந்த கம்யூனிஸ்ட் ஆளுங்க. அது முதலாவதாக நான் வந்து வெங்கடேசனை தான் பாக்குறேன். அவர் கதையில வந்து உண்மைத்தன்மை கிடையாது, அது கதை, அது ஒரு நாவல், புனையப்பட்ட ஒன்று. அதில் இவர்கள் பொய்யையும் புரட்டையும் வந்து உள்ள கொண்டு வந்து சேர்த்து எழுதிருவாங்க. அதுதான் வந்து வெங்கடேசன் செய்து கொண்டிருக்கிறாரே தவிர அவர் வரலாற்று ஆராய்ச்சியாளர் அல்ல. வெங்கடேசனுடைய சுயரூபத்தையும் இவ்வளவு தெளிவாகவும் இவ்வளவு மெதுவாகவும் சொல்லியிருக்கீங்க. ரொம்பவே நன்றி மேம். நன்றி.